வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில என்னதான் பிரச்சனை, உக்ரைனியர்கள் ரஷ்யர்களை மிக கடுமையா வெறுப்பதற்கான காரணம் என்ன, 95 ஆண்டுகளுக்கு முன்னாடி உக்ரைன்ல ரஷ்யர்கள் மேற்கொண்ட ஒரு மிக கொடூரமான இன அழிப்பை பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். 1669ஆம் ஆண்டு போலந்திடமிருந்து உக்ரைனை ரஷ்யா கைப்பற்றி இருந்தாங்க. உக்ரைனும் ரஷ்யாவும் இதுவரைக்கும் 14 முறை நேரடியான யுத்தங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. கடந்த 500 ஆண்டுகள்ல உக்ரைனை மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிச்சிருந்த நாடு ரஷ்யா தான். இந்த நிலையில 1876ஆம் ஆண்டு உக்ரைனியர்களிடையே முதலாக ரஷ்ய பேரரசுக்கு எதிராக உக்ரைனை தனி நாடாக உருவாக்க வேண்டும் என்ற தேசியவாத சிந்தனை பிறந்தது. இதனை அடுத்து உக்ரைனியர்கள் ரஷ்ய பேரரசுக்கு எதிராக சிறு போராட்டங்களை முன்னெடுக்க தொடங்கினாங்க. இந்த சூழ்நிலையில 1914ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் முதல் உலக போர் தொடங்கியது. ரஷ்ய பேரரசு முதல் உலக போரின் போது நேச நாட்டு படைகளுடன் இணைந்து ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஒட்டோமான் பேரரசுக்கு எதிராக போரிட தொடங்கினாங்க. முதல் உலக போரால ரஷ்ய பேரரசு மிகப்பெரிய அளவுல பலவீனமடைந்தது. 1917ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்ய பேரரசுக்கு எதிராக உள்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான புரட்சி வெடித்தது. புரட்சியாளர்கள் ரஷ்ய பேரரசர் 2ஆம் நிக்கோலஸ் அவர்களை படுகொலை செஞ்சாங்க. இதனை அடுத்து ரஷ்யாவின் ஆட்சி அதிகாரத்தை லெனின் தலைமையிலான போல்ஸ்விக்குகள் கைப்பற்றினாங்க. ரஷ்யாவின் இந்த குழப்பமான சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட உக்ரைனியர்கள் உக்ரைனை தனி நாடாக அறிவிச்சாங்க. லெனின் தலைமையிலான போல்ஸ்விக் அரசாங்கத்திற்கு எதிராக அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜப்பான், இத்தாலி, சீனா போன்ற நாடுகள் போல்ஸ்விக் அரசாங்கத்திற்கு எதிரான புரட்சியாளர்களுக்கும் இராணுவ தளபதிகளுக்கும் ஆயுத உதவிகளையும் நிதி உதவிகளையும் அளித்து ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போரை தொடங்கியிருந்தாங்க. 5 ஆண்டுகள் தொடர்ந்த இந்த உள்நாட்டு போரில் லெனின் தலைமையிலான செம்படை உள்நாட்டு போரில் வெற்றி பெற்று முழு உக்ரைனையும் கைப்பற்றி 1922ஆம் ஆண்டு உலகின் முதல் கம்யூனிச நாடான சோவியத் யூனியன் லெனின் தலைமையில் உருவானது. உக்ரைன் சோவியத் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட பிறகும் உக்ரைனியர்கள் தொடர்ந்து தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து தங்களோட போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. இந்த சூழல்ல 1924ஆம் ஆண்டு லெனின் அவர்கள் மரணமடைந்தார். அதன் பிறகு சோவியத்தின் ஆட்சி தலைவராக பொறுப்பேற்ற ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் கடும் போக்கான தலைவராக உருவெடுத்தார். உக்ரைனியர்களோட தனிநாடு கோரிக்கையை ஸ்டாலின் மிக கடுமையாக எதிர்த்தார். உக்ரைனியர்களோட போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கினார். இந்த சூழல்ல 1928ஆம் ஆண்டு சோவியத் யூனியனோட பொருளாதார வளர்ச்சிக்காக ஸ்டாலின் அவர்கள் முதல் 5 ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. இந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல விவசாய துறையில மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. சோவியத் யூனியன்ல இருந்த விவசாயிகளிடமிருந்த ஒட்டுமொத்த விவசாய நிலங்களுமே தேசிய உடைமையாக்கப்பட்டது. இதனால அந்த விவசாய நிலங்கள்ல விளைவிக்கப்பட்ட உணவு தானியங்களும் அரசாங்கத்துக்கே சொந்தமானது. இந்த 5 ஆண்டு திட்டங்கள் நடைமுறைக்கு வந்த பிறகு சோவியத் யூனியன் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உணவு தானியங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தொடங்கினாங்க. ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் இந்த கடுமையான சட்டங்களை தனிநாடு கோரி போராடிய உக்ரைனியர்களை பழிவாங்குவதற்காக உக்ரைன்ல மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். இந்த திட்டங்களை உக்ரைன்ல கண்காணிப்பதற்காக சிறப்பு காவல்துறை அமைப்புகளையும் உருவாக்கியிருந்தார். உக்ரைனியர்கள் உணவு தானியங்களை கையிருப்புல வைத்திருக்க கூடாது என்றும் கால்நடைகளை வளர்க்க கூடாது என்றும் சிறப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டது. மீறும் உக்ரைனியர்களுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை வழங்கப்படும் என்றும் சோவியத் யூனியன் அறிவிச்சிருந்தாங்க. சோவியத் காவல்துறையினர் உக்ரைனியர்களிடம் இருந்த உணவு தானியங்களையும் கால்நடைகளையும் வலுக்கட்டாயமாக பறித்து சென்றனர். மேலும் உக்ரைனியர்கள் தங்களுடைய உணவு தேவைகளுக்காக உக்ரைன் நிலப்பரப்பை தாண்டி வெளியேறிவிடக் கூடாது என்பதற்காக முழு உக்ரைனுடைய எல்லை பகுதிகளும் மூடப்பட்டது. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உக்ரைனியர்களுடைய ஒட்டுமொத்த உணவுப் பொருட்களும் பறிக்கப்பட்டு முழு உக்ரைனும் லாக்டவுன் செய்யப்பட்டது.
உக்ரைனியர்கள் தங்களுடைய உணவு தேவைகளுக்காக பறவைகளையும் வனவிலங்குகளையும் வேட்டையாடி உட்கொள்ள தொடங்கினாங்க. மேலும் பலர் பசி கொடுமையால சக மனிதர்களை கொன்று மனித மாமிசங்களை உட்கொள்ளக்கூடிய அவல நிலைகளுக்கும் தள்ளப்பட்டாங்க. 1932ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த இன அழிப்பு 1933ஆம் ஆண்டில் முடிவுக்கு வந்தது. இந்த 2 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் அதிகமான உக்ரைனியர்கள் பசி கொடுமையால இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. உலக வரலாற்றிலேயே வேறெந்த ஒரு இனக்கூட்டமும் சந்தித்திராத மிக மோசமான பட்டினி படுகொலைகளை உக்ரைனியர்கள் சந்திச்சிருக்காங்க. உக்ரைனியர்களோட வரலாற்றுல மிகவும் மோசமான வலி நிறைந்த பக்கங்களாக பார்க்கப்படக்கூடிய இந்த இன அழிப்பு தான் உக்ரைனியர்கள் மத்தியில ரஷ்யர்களுக்கு எதிரான தீராத வன்மமும் வெறுப்புணர்வும் உருவாக காரணமா அமைஞ்சிருக்கு. 2ஆம் உலகப் போரின் போது 1941ஆம் ஆண்டு சோவியத் வசம் இருந்த உக்ரைனை ஜெர்மன் படைகள் கைப்பற்றினாங்க. 3 ஆண்டுகள் கடும் தாக்குதலுக்கு பிறகு சோவியத் யூனியன் மீண்டும் உக்ரைனை கைப்பற்றினாங்க. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பனிப்போரின் இறுதி காலகட்டங்கள்ல சோவியத் யூனியன்ல ஏற்பட்ட உள்நாட்டு குழப்பம், பொருளாதார நெருக்கடி, ஆப்கன் போரில் ஏற்பட்ட படுதோல்வி, செர்னோபில் விபத்து மற்றும் சோவியத்தின் மற்ற அங்கத்துவ நாடுகளில் எழுச்சி பெற்ற தேசியவாத சித்தாந்தம் காரணமாக சோவியத் யூனியன் 15 நாடுகளாக சிதறுண்டது. சோவியத் யூனியன் வீழ்ந்த பிறகும் ரஷ்ய குடியரசு சோவியத்தின் முன்னாள் அங்கத்துவ நாடுகளிலும் வார்சா கூட்டமைப்பு நாடுகளிலும் தங்களுடைய செல்வாக்க அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. அந்த நாடுகள்ல ரஷ்ய ஆதரவு அரசாங்கங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளையும் ஈடுபட்டாங்க. இருந்தபோதும் அமெரிக்க உளவு அமைப்பான CIA-வும் பிரிட்டனுடைய உளவு அமைப்பான MI6-ம் இணைந்து கிழக்கு ஐரோப்பாவில் ரஷ்யாவிற்கு எதிராக மேற்கு உலகத்திற்கு ஆதரவான அரசாங்கங்களை உருவாக்குனாங்க. இதன் ஒரு பகுதியாக முன்னாள் வார்சா கூட்டமைப்பு நாடுகளாக இருந்த செக் குடியரசு, ஹங்கேரி, போலந்து, பல்கேரியா, ரொமேனியா, அல்பேனியா போன்ற நாடுகள் நேட்டோ கூட்டமைப்புல இணைத்துக் கொள்ளப்பட்டது. மேலும் சோவியத் யூனியனின் முன்னாள் அங்கத்துவ நாடுகளாக இருந்த எஸ்டோனியா, லித்வேனியா, லாட்வியா போன்ற நாடுகள் ரஷ்ய படையெடுப்பின் அச்சம் காரணமாக நேட்டோ கூட்டமைப்புல இணைஞ்சாங்க. 1991ஆம் ஆண்டு உக்ரைன் தனி நாடாக உருவானதிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஓரளவுக்கு சுமூகமான உறவே நிலவி வந்தது. 2014ஆம் ஆண்டு உக்ரைனின் ஆட்சி தலைவராக இருந்த விக்டர் யானுகோவிச் அவர்கள் தீவிர ரஷ்ய ஆதரவாளராக இருந்தார். மேற்கத்திய நாடுகளுடைய சதித்திட்டத்தால உக்ரைனில் ஒரு மக்கள் புரட்சி ஏற்படுத்தப்பட்டு யானுகோவிச் அரசாங்கம் கலைக்கப்பட்டு மேற்குலகத்திற்கு ஆதரவான புது அரசாங்கம் உக்ரைனில் அமைக்கப்பட்டது. ஏற்கனவே எஸ்டோனியா, லித்வேனியா, லாட்வியா, போலந்து போன்ற நாடுகள் நேட்டோ கூட்டமைப்புல இணைந்ததால பால்டிக் கடல் பகுதிகளில் ரஷ்யா தங்களோட செல்வாக்க மிகப்பெரிய அளவுல இழந்திருந்தாங்க. ஒருவேளை உக்ரைனும் நேட்டோ கூட்டமைப்புல இணைந்து விட்டால் கருங்கடல் பகுதியில நேட்டோவோட ராணுவ பலம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிடும். இதனால ரஷ்யா கருங்கடல் பகுதியில பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்பான கிரைமியாவை உக்ரைனிடமிருந்து கைப்பற்றினாங்க. மேலும் கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய ஆதரவு போராளி குழுக்களுக்கு ஆயுத உதவிகளையும் நிதி உதவிகளையும் வழங்கி டொனெட்ஸ்க், லுகான்ஸ்க் போன்ற பிராந்தியங்களை தங்களோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்தாங்க. இதனை அடுத்து உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிரான நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து போன்ற நாடுகளுடன் அரசியல், பொருளாதாரம், இராணுவம், ராஜதந்திர ரீதியிலான உறவுகளை வலுப்படுத்தினாங்க. மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் நேட்டோ கூட்டமைப்புடன் இணைவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டாங்க. இதனை அடுத்து ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீது ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு யுத்தத்தை தொடங்கினாங்க. 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரக்கூடிய இந்த போர்ல ரஷ்ய ராணுவம் உக்ரைனின் 18% நிலப்பரப்பை கைப்பற்றியிருக்காங்க. உக்ரைனும் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி உள்ளிட்ட 52 நாடுகளுடைய இராணுவ தளவாட உதவிகளையும் நிதி உதவிகளையும் கொண்டு ரஷ்யாவுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. எனிவே
என்னோட அந்த வீடியோவில் குறைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை சரி செய்ய முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.